நேற்று நம்ம கெஸ்ட்குள்ள நான் கேட்டிருந்த அந்த மாதா யாருன்னா அவர் லேடி ஆஃப் கௌத்தலுப்புன்னு சொல்லக்கூடிய கௌத்தலுப் மாதா. அவங்கள தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க வந்து 1531ஆம் ஆண்டு மெக்சிகோ நாட்டில் தெப்பையாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன மலைக்குன்றில் புனித ஜுவான் டியாகோன்னு சொல்லக்கூடிய புனிதருக்கு காட்சியளிக்கிறாங்க. அவர் வந்து அசிடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த அசிடெக்குக்கு தனியான கடவுள் இருக்காங்க. அவங்களோட கடவுள தான் அவங்கலாம் வணங்கிட்டு இருந்தாங்க. கிறிஸ்துவத்தை அறியாத ஒரு மக்கள் மக்கள் அவங்க. அவங்களுக்கு வந்து எப்போ அவங்க காட்சியளிக்கிறாங்கன்னா, அந்த ஊருக்கு வந்து 12 ஜெஸ்யூட்ஸ் ஃபாதர்ஸ் வந்து மிஷனரிஸா போறாங்க. போய் வந்து அவங்க வந்து அந்த கிறிஸ்துவ அறிவிச்சுட்டு இருக்கிற நேரத்தில இவங்க ரொம்ப விசுவாசமாயி, இந்த ஜுவான் டியாகோவும் அவங்க மனைவியும் வந்து ரொம்ப விசுவாசத்தில அதிகப்பட்டு, தினமும் வந்து ரொம்ப தூரம் நடந்து கிட்டத்தட்ட 20 மைல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டிராவல் பண்ணி, நடந்தே போயி ஒரு சின்ன மலை ஏறி இறங்கி பூசை பார்த்துட்டு வரக்கூடியவங்க. அந்த விசுவாசத்த பார்த்து மெச்சி போய் தான் வந்து மாதா வந்து அவங்களுக்கு காட்சியளிக்கிறாங்க. அவங்களுக்கு காட்சியளிச்சு அவங்க வந்து கேட்டது என்னன்னா, இந்த மலை மேல, இந்த தெப்பையாக்கு மலை மேல எனக்கு ஒரு கோயில் கட்ட சொல்லி உங்க ஆயர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த ஜுவான் டியாகோ வந்து போய் சொல்றாரு. ஆனா ஆயர் வந்து நம்பல. ஆயர் வந்து அதுக்கான ப்ரூஃப் கேட்குறாரு. மொத்தம் வந்து ஒரு 4 தடவ வந்து மாதா காட்சியளிக்கிறாங்க. அந்த 1531ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கன்டினியூஸா 4 நாள் அவருக்கு காட்சியளிக்கிறாங்க. அப்போ வந்து இவரு ஆயர்கிட்ட போய் திருப்பி திருப்பி 2, 3 நாளா சொல்லின்னு இருக்கும்போது ஆயர் கேட்குறாரு, "ஒரு ப்ரூஃப் கேளுங்க மாதா கிட்ட. மாதா தான் பேசுறாங்கன்றதுக்கு" அப்படின்னு. மாதா காட்சியளிக்கிற இடத்துல திடீர்னு வந்து ஒரு பூந்தோட்டம் மாரி, சின்ன பூ கொத்து மாரி உருவாகியிருக்கு. மண்ணுலேருந்து முளைச்சிருக்கு. அப்ப மாதா சொல்றாங்க, "நீ இந்த பூக்களெல்லாம் உன்னோட அந்த மேல் அங்கி மேல போட்டு எடுத்துன்னு போ. எடுத்துன்னு போனீன்னா, அத நீ ஆயர்கிட்ட காட்டலாம்." அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இவரு அந்த மேலங்கி மேல போட்டு எடுத்துன்னு போறாரு. எடுத்துன்னு போய் ஆயர் முன்னாடி இப்படி விரிச்சு காட்டும்போது, அந்த அந்த அங்கி மேல அந்த பூக்கள்ல இருந்த பெயிண்ட்லாம், பூக்களோட கலர்கள்லாம் சேர்ந்த ஒரு மாதா உருவம் உருவாகியிருக்கு. அந்த உருவம் வந்து இன்னிய வரைக்கும் அழியவே இல்ல. 1531லேருந்து. அந்த பெசிலிக்கால மாதாவோட உருவம் எந்த உருவம்னா, அந்த மேலங்கிய தான் வந்து முக்கியமான வணங்கும் பொருளா வந்து வைக்கப்பட்டிருக்குது. அந்த பெயிண்ட் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது, என்ன பெயிண்ட்டுன்னே தெரியாத அளவுக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அவ்வளோ தத்ரூபமான உருவம் வந்து உருவாயிருக்கு. அதுவும் குறிப்பா அந்த அசிடெக் மக்களோட முகஜாடையிலே அந்த உருவம் உருவாயிருக்கு. மாதா வந்து அந்த அசிடெக் மக்களோட அந்த தெய்வங்கள் போலின்றத உணர்த்துற மாரி காட்சியளிக்கிறாங்க. இவர பத்தி டீட்டெயில் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல நாம பார்ப்போம். பிரைஸ் த லார்ட். கௌதலம் மாதாவ விசுவாசத்தோட ஜெபிப்போம்.